வணக்கம் சிஷ்யர்களே. இப்பொழுது நம்ம வராகி அம்மனை வைத்து எளிய முறையில் ஒரு பரிகாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பரிகாரம் யாருக்குனாக்கா, அதிக அளவில் பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு உண்டான செய்வின கோளாறோ இல்லை பண கஷ்டமோ இதை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்றவங்க வீட்டில் இருந்தே நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை முறையை செய்யுங்க. நீங்கள் பில்லி, சூனியம், ஏவல், செய்வின கோளாறு இதை உங்களை விட்டு கழியணும் அப்படின்றவங்க தேய்பிறை பஞ்சமியில் செய்யுங்க. அதே உங்களை கடன்லேருந்து நீங்கள் மீளணும், பணம் காசு நமக்கு வரணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றவங்க வளர்பிறை பஞ்சமியில் செய்யுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா, பஞ்சமி அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்த ஜலத்தில் குளிச்சுட்டு தலை துவட்டாமல் அவங்க பூஜை அறையில் ஒரு வராகி படம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வராகி சிலை இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வராகிக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஒன்று ஏற்றுங்க. அதுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் வச்சுருங்க. இல்லை வெத்தலை பாக்கு கம்பல்சரி வச்சு ஆகணும். வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கவளி வெத்தலை உங்கள் மடியில் வச்சுக்கிட்டு ஆசனத்தில் உட்காருங்க. உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 51 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த வெத்தலையை என்ன செய்றீங்கனாக்கா, மாலையாக கட்டுங்க. மாலையாக கட்டி அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி கோயிலுக்கு போயிட்டு அந்த மாலையை அம்மனுக்கு சாத்துங்க. இது போல் சாத்திட்டு வந்துட்டே இருந்தீங்கனாக்கா, நீங்கள் என்ன நினச்சி அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது படிப்படியாக நடக்கும். ஏவல், பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சமிக்கும் உங்களை விட்டு விலகிறது நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். பணம் காசு வரும், உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. மற்றும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இதை நீங்கள் செய்யலாம். செய்து பாருங்கள். யாருக்கு இந்த மந்திரம் தேவையோ அவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி.